சாரி அரவிந்த், நான் வேணும்லாம் பண்ணலை. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண? தெரியாமல் பண்ணிட்டேன் அரவிந்த். இதுக்கு மேலே இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு அரவிந்த். உன்னை பத்தி எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு பயமா இருக்கா இதுக்கு மேல? அது 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 வந்து இவ்வளோ நாளாக எவ்வளோ பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தியிருப்பேன். இதுக்கு மேலேயும் உண்மையெல்லாம் மறைக்க முடியாது கௌரி. ஆமாம், அந்த ஃபோட்டோவை நான் தான் ரம்யாவுக்கு அனுப்புனேன். அப்படியாவது அரவிந்த் என்னை காதலிப்பான்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது நடக்கவே இல்லை. அவருக்கு ரம்யாவை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அவளை மட்டும்தான் காதலிக்கிறாரு. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. இருமச்சா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அரவிந்த், சொல்லு ரம்யா. அரவிந்த் என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ என்னை நம்பாம போனாதான் ரம்யா எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா உனக்கு உண்மை தெரிஞ்சுல, எனக்கு இதுவே போதும் ரம்யா. சந்தோஷம். இங்க பாரு கௌரி, இதுக்கு மேல என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது. நான் உன்னை பார்க்கவே கூடாது எப்பவுமே. கிளம்பு இங்க இருந்து. சாரி அரவிந்த். நீ எவ்வளோ தடவை சாரி கேட்டாலும் இங்க ஒன்றும் மாற போறதில்ல கௌரி. கிளம்பு. ரம்யா, நீ ஏன் என்ன நம்பாம போயிட்டேல? சாரி அரவிந்த். சரி விடு ரம்யா, அழாத. ஈவினிங் வந்து பார்க்கில் மீட் பண்ணலாமா அரவிந்த்? சரிம்மா, கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகே அரவிந்த், பாய். இப்போ உனக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சுல ரம்யா? ஆமாம் அரவிந்த், எனக்கு இப்போ தான் எல்லாமே புரிஞ்சது. சரி ரம்யா, நீ சொன்ன மாதிரி ஈவினிங் பார்க் வந்துடு, நம்ம பார்க்கலாம். சரி அரவிந்த். ஏண்டி நந்தினி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி நந்தினி. நீ கொஞ்சம் தப்பு பண்ணால் பரவாயில்ல, போக போக ரொம்ப பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு போற. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிரு கௌரி. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நான் என்னடி பண்ணுறது? நான் தான் உனக்கு அவ்வளோ டைம் சொன்னேன், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத, இடையில போகாதன்னு. நீ தான் திரும்ப குறுக்கு குறுக்கு போய் நிற்கிற. நீ பண்ணுறது தப்புன்னு நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன். நீ கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் நான் அவங்கள்ட்டயே சொல்லிட்டேன்டி. சரிடி, நீ சொன்ன வரைக்கும் போதும். இதுக்கு மேலே நீ வந்து என்கிட்ட பேசாதடி. நீ எனக்கு ஃப்ரெண்டும் இல்லை, நானும் உனக்கு நீ ஃப்ரெண்டும் கிடையாது. ஏன் கௌரி இப்படி பேசுகிற? கூட வச்சுக்கிட்டே நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்லடி. இன்னும் கூட நீ புரிஞ்சுக்கிற மாட்டியாடி? நீ சொன்ன மாதிரியே நான் போகிறேன்டி. இவ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா பாரு. என்னாச்சு கௌரி, சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை தினேஷ். தெரியும் எனக்கு எல்லாம். உன்னால தானே எல்லா பிரச்சனையும். கௌரி, தப்பு பண்ணிட்டேன். ஆனால் தவற உணர்ந்தவங்க மாறவும் வாய்ப்பு இருக்கு. சரியா கௌரி? பரவாயில்ல தினேஷ், நீயாவது வந்து எனக்கு அட்வைஸாவது பண்ணுற. எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறவே இல்லை. சரி விடு கௌரி, ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன் கூட, எப்பவுமே நான் இருப்பேன். சரி தினேஷ். என்ன ரம்யா, கொண்டாட்டத்தில் இருப்பியாட்டா? ஆமாடி, இவ ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா. ஆமாடி, எனக்கு இருந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சு, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சாயங்காலம் நான் அரவிந்தை பார்க்க போறேன். நீ ஜாலியாக இருக்கே. நாங்களாம் சொன்னப்ப நீ கேட்க மாட்டேன்ட்டா. அந்த அண்ணன் நல்லவங்களா இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னப்ப நீ மட்டும் இப்போ எப்படி உனக்கு மட்டும்? எனக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சிட்டாங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன்டி. பார்த்தவங்களே தெரிஞ்சுக்கிட்டேன். போதும் போதும், கொஞ்சமாவது சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்டி. ஆனால் நிஜமாலுமே உன்னை இப்போ பார்க்க தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்யா. இந்த கொஞ்ச நாளாக ரொம்ப சேடாக இருந்தேன். இன்னைக்கு தான் ரொம்ப அப்படியே சிரிச்ச முகமாக பிரைட்டாக இருக்குது ஃபேஸ் பார்க்க. இருக்கணும்ல, இருக்க பிரச்சனைலாம் இப்போ தானே முடிஞ்சிச்சு. ஆமாடி. சரி வாங்க, கேன்டீன் போகலாமா? ஓகேடி போகலாம். இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ரம்யா. சரிடி. ஓய் ரம்யா. சொல்லுங்க அரவிந்த். இப்போதான் ரம்யா உன் ஃபேஸ் பார்க்க நல்லா இருக்கு. வாடி, இப்படியே நம்ம ஓடிடலாம். அவங்க 2 பேரும் பேசட்டும். ஓகேடி, நான் கிளம்பலாம். நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டேன். திசை கொன்றாய் தேடி செல்ல. என்ன ரம்யா? ஏதாவது சாப்பிட்றீங்களா அரவிந்த்? இல்லை ரம்யா, எனக்கு எது வேண்டாம். சரி அரவிந்த், ஈவினிங் மறந்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அதை எப்படி ரம்யா நான் மறப்பேன்? ஞாபகம் இருந்தா சரிங்க. சரி ரம்யா. ஆனால் அந்த கௌரி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அரவிந்த். நானும் தான் ரம்யா எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது பாரு. எப்படியோ நடந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு
இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி நினைக்க வேண்டாம். திரும்ப திரும்ப பேசி அதுவும் நம்ம பிரச்சனையை கொண்டு வர வேணாம் அரவிந்த். சரி ரம்யா. சரிங்க, இப்போ நான் கிளாஸ் போகிறேன். ஈவினிங் மறந்துடாதீங்க. ஓகே ரம்யா, நான் மறக்க மாட்டேன். மச்சான், பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சு எல்லாம் ஓகேவா? ஆமாண்டா, எல்லாம் கொஞ்சம் ஓகேவாயிடுச்சுடா. அப்புறம் என்ன மச்சானுக்கு நீ டூயட் தான். கிண்டல் பண்ணாதடா மச்சான். இப்படா அருணக்கானா, அவனுக்கு என்னடா, அவன் தான் ஒரு பிள்ளைய சைட் அடிக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளை அங்கே இருந்துச்சு, அதனால அவனும் அங்கேயே நின்றுக்கிட்டான்டா. ஆளாளுக்கு ஒரு பிள்ளைய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ யாரையும் சைட் அடிக்கிறியாடா? இல்லை மச்சான், இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவையே வேணாம்டா. ஏன்டா ஆளாளுக்கு ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறோம், நீயும் ஒரு பிள்ளைய லவ் பண்ண வேண்டியதானே? வேணாம் மச்சான், வேணாம், நமக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது மச்சான். சரி மச்சான், சாயங்காலம் ரம்யா வேற பார்க்கு வர சொல்லியிருக்கா, நான் போய் பேசிட்டு வரேன்டா. சூப்பர் மச்சான், போயிட்டு வாடா. ஹாய் ரம்யா. ஹாய் அரவிந்த். வாங்க, தூரமாகவே நின்னா. இது போதுமா அரவிந்த்? சூப்பர். ரம்யா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியா? என்ன அரவிந்த்? ரம்யா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க அரவிந்த். இப்போ நடந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம், திருப்படியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரிங்க அரவிந்த். ரம்யா, இந்த ரோஸ் வாங்கிக்கோ. நீ ஹாப்பியாக தானே இருக்க ரம்யா? ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அப்படி இல்லை, சும்மா தான் கேட்டேன். நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அரவிந்த். நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் ரம்யா. சரிங்க. இதுக்கு மேலே நீ என்னை விட மாட்டில்ல ரம்யா? மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே பிரிய மாட்டோம். ஓகே ரம்யா, நீ சொன்ன வரைக்குமே எனக்கு போதும். சரிங்க அரவிந்த். எனக்கு இப்படியே உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு ரம்யா. எனக்கும் அப்படி தாங்க இருக்கு. ரம்யா, நம்பர் கொடுத்துட்டு போ ரம்யா. சரிங்க, தரேன். ஓகே ரம்யா, இனி ஃபோனில் பேசலாம். ஆமாங்க. இனி உங்கள் அண்ணன் வந்தால் என்ன பண்ணுவேன்? வந்தால் வரட்டும், என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அரவிந்த். நீ சொன்னதே போதும் ரம்யா. சரி, பாய் அரவிந்த். சரிங்க, நான் கிளம்புறேன். சரி ரம்யா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்க. என்ன ரம்யா, இங்கேருந்து போக உனக்கு மனசே இல்லையா? ஆமாங்க. சரிங்க, ஓகே பாய். கிளம்புறதுக்கே மனசு இல்லைன்னு சொல்கிறா, நமக்கே அப்படிதான் இருக்கு. நான் அப்படியே போய் கார்த்தியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். எல்லாமே என்னோட. என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கி நானும் ஏங்க. என்னோட சுயநலத்துக்காக எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் ஃப்ரெண்டுலேருந்து எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்டும் எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணா, நான் அதை கேட்காம விட்டுட்டேன் பாருங்க. கேட்டிருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்காது. எல்லாம் என்னோட தப்பு. நான் இப்போ எல்லாம் கேட்காம விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? அவகிட்டையும் நான் திரும்படியும் கோவப்பட்டு பேசிட்டேன். என்கிட்ட பேசாதன்னு வேற சொல்லிட்டேன். இன்றைக்கி மாதிரி சூழ்நிலை என்றைக்குமே அமையக்கூடாது. நானே இந்த அளவுக்கு இருப்பேன்னு நானே எதிர்பார்க்கலையே. நானே ரொம்ப மோசமாக இருக்கேன், அது எனக்கே தெரியுது. என் குணத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். என்னாச்சு கௌரி, திரும்படியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாம் தினேஷ், எல்லாரும் என்ன தப்பாக நினச்சிருப்பாங்களே. சரி விடு கௌரி, அதையே நினச்சிட்டு இருக்காத. இல்லை தினேஷ், என்னோட சுயநலத்துக்காக தான் எல்லாத்தையுமே நான் ஏமாற்றிட்டேன். எல்லாருக்கிட்டையும் போய் வேற நான் நிறைய சொல்லிட்டேன். சரி கௌரி, விடு. எப்படி தினேஷ் விட முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தினேஷ். என் ஃப்ரெண்டு கூட என்னை வெறுத்துட்டா. எல்லா பேருமே என்னை சுற்றி இருக்க எல்லா பேருமே என்னை வெறுத்துட்டாங்க. சரி கௌரி, ஃபீல் பண்ணாத. தப்பு பண்ணாதவங்கன்னு யாரும் இல்லை, ஆனால் அதை உணர்ந்து மாறுறவங்க தான். கௌரி, பார்த்துக்கலாம். இல்லை தினேஷ், என்னால் என்னவே மன்னிக்க முடியல. விடு கௌரி, உன்னை எல்லாரும் மன்னிக்கிற நேரம் ஆகலாம், ஆனால் நீ நல்லவளாக மாறுறதுக்காக நான் எப்போவுமே உன் பக்கத்தில் இருப்பேன். ஆனால் நீ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு என்னால் இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது தினேஷ். புரிஞ்சுக்கிட்டேல கௌரி, அதுவே எனக்கு போதும். நான் ஃப்ரெண்டாக நினச்ச அவளேனும் என்னை விட்டு தூரமாக போயிட்டா.
நீயாவது எப்போவுமே என் கூட இருப்பியா தினேஷ்? அதான் சொல்லிட்டேல்ல கௌரி, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். நீ கவலைப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன் கூடயே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ், நீ எப்போவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னதுக்காக. இப்போவும் எப்போவும் சொல்கிறதா தான், நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் கௌரி.